நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு, அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு, டே நான்லாம் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன், அப்பா இந்த கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன் இவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும், ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணரும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தான். தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்றதே இல்லை, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் தெரியணும், கஷ்டம் தெரிஞ்சாதான் அவன் கஷ்டத்தை உணர போறது இல்லை, அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கவாது தெரியணுங்கிறது அவசியமா நான் பாக்குறேன். இங்க நிறைய அகரம் பசங்க படிச்சிருக்காங்க. 62 பேர் ஸ்டார் ஸ்ட்ரீம்ல சேர்ந்து படிச்சிருக்காங்க. அந்த பசங்க படிச்சிருக்காங்கிறது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அகரம்ல ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. பையன் படிச்சுட்டு உள்ள வந்தது காலேஜ் சேர்ந்துட்டானா அதோட விட்டுறது கிடையாது. எவ்ரி 1 மந்த் எவ்ரி 2 மந்த்ஸ் அவன் கரெக்டாக படிக்கிறானா, அவனுக்கு என்ன உணர்வு ரீதியாக அவனுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி V8ல படிக்கிற பசங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்றது, அதில் ஒரு பையன் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் எங்க அப்பா ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாரோ ஹெல்ப் பண்ணி தான் நான் படித்தேன். அப்புறம் கடைசியில் V8க்குள்ளே போயிட்டேன். எங்க அப்பாவோட இனிஷியல் எனக்கு என்ன கொடுத்துச்சு எனக்கு தெரியாது, ஆனா VITங்கிற இனிஷியல் எனக்கு வாழ்க்கையில் நிறைய கொடுத்துருக்கு. அது ஒன்னு இருந்ததுனால நான் எங்க போனாலும் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். எனக்கு சந்தர்ப்பங்கள் தானா தேடி வந்துச்சு, எனக்கு வாழ்க்கை நம்பிக்கை கிடைச்சது. அங்க உள்ள போனா அவ்வளோ அரவணைப்பு இருக்கும், எல்லா விதத்திலும் அரவணைப்பு இருக்கும். அதாவது ஒரு பையனுக்கு என்ன தேவை, அவன் லைஃப்ல என்ன தேவை, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், யாராவது நம்பிக்கை கொடுக்கணும், ஏதாவது டவுட் இருந்தா போய் கேட்டுக்கணும். அவனுக்கு எல்லா தரப்புமான அவனுக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அங்கே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்க, மென்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு மென்டர் இருக்கு, ஒரு 5 பேருக்கு ஒரு மென்டர் இருக்காங்கன்னா நைட்டு 12 மணி கூட பயத்துல ஃபோன் பண்ணா அந்த ப்ரொஃபஸர் அவங்க குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு கார் எடுத்துட்டு உட்காந்து ஒரு 2 hours உட்காந்து பேசிட்டு போறோம். உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம், பயப்படாத. இந்த மாதிரி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு இங்க ஆள் இருக்கு. அது எவ்வளோ பெரிய ஒரு சொத்து அவங்களுக்கு. அதை யோசிச்சு பாக்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பசங்க சொல்றாங்க, இங்க பெஸ்ட் ஃபுட்டு கிடைக்கும், எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உலகத்துல இருந்து வர்ற எல்லாரும் இங்க படிக்கிறாங்க, அவங்க மத்தியில நான் சமமா இருக்கேன், எந்த வகையிலையும் அவங்களோட நான் குறைவு இல்லை அப்படிங்கறத எனக்கு ஸ்டார் ஸ்கிரீன்ல சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த பாயிண்ட்லயும் நான் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம உடஞ்சு போயிடுவோம், ஆனா உடஞ்சு போயிட்டா கூட இல்ல நீ திரும்ப வர முடியும்னு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. வெறும் படிப்பு மட்டும் கிடையாது, ஏன்னா வாழ்க்கையில படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் மணி சார்கிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரும்போது சொல்லுவாங்க, படிப்பு வரலையா சினிமால போய் சேர்ந்துருப்பாங்க. அப்படி கிடையாது. எந்த தொழிலுக்கு போறதா இருந்தாலும் கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவுங்கிறது வெறும் வேலைக்கு போறதுக்கு மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும், உங்க வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை எப்படி சந்திக்கணுங்கிற எல்லாத்துக்குமே கல்வி தான் சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கும்போது கல்வி இங்க ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி கல்வியில நீங்க அறிவு மட்டும் இல்லாமல் உங்களோட பொது அறிவை வளர்த்து வர்றது, மத்தவங்க கூட எப்படி பழகிறது, இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்க விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னொன்னு அவங்க ஆச்சரியமா சொன்னது, நாங்களாம் ஊர்ல நல்ல சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது, இங்க நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், அதுல எனக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்கு, எனக்கு இங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. அது மட்டும் இல்லை, இங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல் கேர். இங்க உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்தா ஒரு அடிப்படை சுகாதார நிலையத்துக்கு போனா அங்க ஏதாவது ஒரு கம்பவுண்டர் மட்டும் இருப்பாரு, டாக்டர்ஸ் கூட வரமாட்டாங்க. ஆனா இங்க இருந்தேன்னா எனக்கு எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறாங்க. முக்கியமா ஒரு பையனுக்கு சர்ஜரி தேவைப்படும் போது சர்ஜரி இங்க இலவசமா பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்தேன்னு. அப்போ நம்ம இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இங்க குரு தான் அம்மாவாவும் இருக்காங்க, சோறு போடுறாங்க, அப்பாவாவும் இருந்து அவங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையை கொடுக்குறாங்க, பொது அறிவை கொடுக்குறாங்க, கடைசியில தெய்வமாவும் இருந்து வாழ்க்கையும் மாத்துறாங்க. அந்த வகையில இங்க இருக்கிற ஆசிரியர்களும் இங்க இருக்கிற நிர்வாகமும் அவ்வளோ சிறப்பா இருக்குங்கிறது திரும்ப திரும்ப கேட்க கேட்க அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விழால கலந்துக்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்க இருக்கிற ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் அகரம்லயும் நான் பார்த்திருக்கேன். அவரு சங்கர் சார் அழகா சொன்னாரு, வரும்போது இப்படி வருவான், போகும்போது இப்படி போவான்னு. அந்த மாதிரி பசங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாலிஷ்டா இருக்காங்க, அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவங்களோட சக்சஸ் இங்க பெருமையா ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல. நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் உங்களாலதான், நான் சாதிச்சிருக்கேன் உங்களாலதான் சொல்றது இருக்கு இல்லையா, அந்த நன்றி உணர்வு இருக்குல்ல, அந்த நன்றி உணர்வை அவங்க இங்க வெளிப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த நன்றி உணர்வை அவங்க ஊருக்கு போய் அவங்க ஊர்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு விஷயம் தெரியாத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும், அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இதை விட நீங்க வேற என்ன பண்ண முடியும், இதை விட வேணா அழகா செய்ய முடியும். இதை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும், இன்னும் விரிவடையணும், இது எல்லாருக்கும் போய் சேரணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த அம்மா கடைசியில பேசும்போது நம்ம அழுகாம இருக்க முடியல.
நான் வந்து ஒரு நாளைக்கு 200 300 கிடைச்சா போதும்னு நினைக்கிற இடத்துல நான் மச்சி வீடு கட்டிட்டேன்னு சொன்னா அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் இல்லையா? அந்த புள்ள வந்து அவங்க சாதிச்சு அவங்க குடும்பத்தை மட்டும் பாத்துக்காம அடுத்தவங்களையும் பாத்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான விஷயமா பாக்குறேன். இந்த விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டு இங்க எனக்கு கலந்துக்க வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. உங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னும் மேலும் மேலும் வளரணும். நீங்க இன்னும் பல பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க எப்பவும் உங்களோட கனவுகள் நனவாகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.